மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோக்கு கமெண்ட் பண்ண எல்லாருமே சூப்பர்ஸ், ரொம்ப சிறப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எப்படிங்க நீங்கள் கேட்குற ப்ரூஃபை போட்டாலும் குறை சொல்கிறீங்க, நீங்கள் கேட்குற ப்ரூஃபை போடலனாலும் நீங்கள் குறை சொல்கிறீங்க. அதான் நான் சொல்கிறேனே, ஊர்வாயை மூடினாலும் மூடலாம், உளவாயை நம்ம மூட முடியாது அப்படின்றோம்ல. அந்த மாதிரி தான் உங்கள் வாயெல்லாம் மூடவே முடியாது. நல்லதை செஞ்சாலும் குறை சொல்லுவீங்க, கெட்டதை செஞ்சாலும் குறை சொல்லுவீங்க. நீங்கள் அது மாதிரி தான் நீங்கள். அந்த பொண்ணு அமைதியாக பேசுது, அந்த பொண்ணு அமைதியாக வீட்டுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? ஆகாதவங்களும் என் வீடியோ பார்த்து நீங்கள்லாம் நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கை நம்ம க்ளீன் பண்ணோங்க. நம்ம முதுகுக்கு பின்னாடி 1008 அழுக்கை வச்சுக்கின்னு சரி சோஷியல் மீடியாவில் வந்துட்டால் எதை போட்டாலும் நம்ம வாங்கின்னு போய் தான் ஆகணும், பேசினா வாங்கின்னு போய் தான் ஆகணும். நான் அதை பற்றி எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டேன். என் வீட்டில் நடக்கிறத நான் எடுத்து போடுறேன். புரியுதுங்களா? என்ன ஏது உன் சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக கேட்குது. ஆமாம், நான் கத்தி தான் பேசுவேன், எனக்கு கத்தி பேச தான் தெரியும். இப்போது என்ன பிரச்சனை? ப்ரூஃப் கேட்டிங்களா? சின்ன பிரச்சனையெல்லாம் யாரும் ஊதி பெருசு பண்ணல. அவங்க வீட்டில் நடக்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நான் இதை எல்லாரையுமே சொல்லலை. எனக்கு யாரெல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் சொல்கிறேனே. இவ்வளோ எப்படியும் உங்களுக்கு என்ன எப்படியாப்பட்டவங்க வீடியோ போட்டாலும் நீங்கள் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் வாயெல்லாம் மூட முடியாது. வீட்டுக்கு பணம் தர மாட்டீங்க, ஆனால் அவங்க இடத்த உட்காந்து இத்தனை வருஷம் என் புருஷன் பணம் கொடுத்தானே, இத்தனை வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்தேனே, என்னத்தை கிழிச்சாங்க? நீங்கள் எல்லாம் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட வாழாமல் இல்லை புருஷன் வீட்டில் வாழாமல் நீங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக வாழறீங்களா? இல்லை, புருஷன் வீட்டில் மாமியார் வீட்டில் தான் நான் வாழறீங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும், எந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம தான் தாங்கி போகணும். ஒரு லாங்குவேஜ் தெரியாத ஊரில் நான் இருக்கேன் அப்படின்னும்போது இங்கே வர பிரச்சனை எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் எதனா பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன், அதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க பொறுப்பாகுவாங்களா? சொல்லுங்கள். இந்த வீட்டில் இருக்கவங்க பொறுப்பாகுவாங்களா? இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றே கேட்கலாம், நாங்களாம் ஒன்று அதர் ஸ்டேட்டில் கல்யாணம் பண்ணி சொன்னோம், நாங்களாம் நீங்கள் யாரும் சொல்லலை. என் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணேன். இது என்னுடைய சேனல். என்னுடைய சேனலில் என்னுடைய வீடியோவில் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண வேணாம், தயவு செஞ்சு நெகட்டிவாக கமெண்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அதாவது பொய்யா வீடியோ போடுற எல்லாத்தையுமே நீங்கள் நம்புவீங்க, ஓஹோ ஆஹா அப்படி இப்படின்னு பாராட்டுவீங்க. உங்களுக்கு ப்ரூஃபாக நான் கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன புரியுவீங்க. அதனால் உங்களெல்லாம் நான் எந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறதுனே தெரில. இது எல்லாருக்குமே வா இந்த வார்த்தை அப்படின்னா எல்லாருக்குமே இல்லை. யாரெல்லாம் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒருத்தவங்களாவது ஒரு நெகட்டிவாக போடாமல் ஒரு பாசிட்டிவாக போட்டோம் அப்படின்ட்டுருக்கா. என்னங்க கல்யாணம் பண்ணால் அப்போ பொண்ணு மாமியார் வீட்டில் இல்லாமல் என்ன அம்மா வீட்டில் போயிருப்பாங்களா? என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்லாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு குத்தம், அப்புறம்னு சொன்னால் அதுக்கு ஒரு குத்தம், இங்கே இருக்கிறத எடுத்து போட்டால் ஒரு குத்தம், இங்கே இருக்கிறத எடுத்து போடலைன்னா ஒரு குத்தம். உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போவும் சொல்கிறேன், என் வீடியோ பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. என்ன யாருக்கும் கட்டாயப்படுத்தலை. எனக்கு அந்த 10 பேர் உண்மையாக என்னை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களா, அது போதும். இல்லை என் கூட உண்மையாக இந்த யூடியூப் மூலயமா என்னுடைய நம்பர் வச்சு இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியுதா, எனக்கு அது போதும். என்னை புரிஞ்சுக்காதவங்க உங்ககிட்டலாம் நான் ப்ரூவ் பண்ணி இப்போ உட்காந்து தொண்டை தண்ணி போவேன். இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டு எனக்கு தெரியும், நான் வீடியோ போட்டால் ஒரு 100ல் 95 பேர் பேடாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சு தான் நான் போட்டேன். அப்படி உங்களுக்கு எங்களுக்கு அது தக்காளி சட்னி இல்லை. அந்த பொண்ணு சாதுவாக தான் பேசுது, அந்த பொண்ணு சாதுவாக தான் பேசுது, இவ தான் கத்துறா. புள்ளையை கிள்ளி விடுறவங்க நல்லவங்க கிடையாது. என்ன அவ புள்ளையை கிள்ளி விடுறவ என்ன? நாங்கள் யார் சொத்துக்கும் அலையிறவங்கல்ல, போய் வேலையை பாருங்கள். என்ன தயவு செஞ்சு வீடியோ பிடிக்கலனா வீடியோவை பார்க்காதீங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டு போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வாங்க இருக்கிற கொஞ்சமான வீடியோவை பார்க்கலாம். அடிக்கிட்டி குச்சிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அது ஒரு டீ பைத்தியன்றதுனால டீ போட சொல்லி உயிரை எடுத்துகிட்டு இருந்தது. அதனால் அரிக்கு வந்து இப்போ டீ போட்டுங்கிறேன். சரி, டீ கொதிக்கிட்டோம். இப்போ போய் நம்ம என்ன சாமி டீ பையன் சொன்னியா? டீ பையன் சொல்ல, டீ பைத்தியம் சொன்னேன். இப்போ சொன்ன இது பஸ்ஸா? என்ன பஸ்ஸா? பஸ்ஸா பஸ்ஸானா? பஸ்ஸானா நான் வார்த்தை சொன்னேன்னா தீதி கோக்கலையா? ஓஹோ, என்ன சொன்னதுக்கு என்ன சொன்னா பஸ்ஸா? ஓஹோ, பஸ்னா என்ன சொல்ல? என்ன வார்த்தை சொல்லிட்டேனா? நீ தமிழ் பையனா ஒடியா பையனா? இங்க இங்க நீ நல்லா படிப்பியா? தமிழ் சிக்கணும். தமிழ் படிக்கணுமா? 2 லாங்குவேஜும் படிக்க கற்றுக்கிறியா? தமிழும் கற்றுக்கோ, ஒடியாவும் கற்றுக்கோ. தமிழில் ஆ காய்க்கு சொல்லு. ஈ அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஐ ஐ ஓ ஓ ஔ அக்கு. இப்போ ஒடியால ஓ ஆ சொல்லு. நீ விளையாடாம சொன்னாலுமே கரெக்டாக சொல்லுவேன். சரி, இப்போ டைம் இல்லை, அதனால் உங்கள் பாடத்தை அப்படியே நிறுத்துங்க. இப்போ நான் டீ வந்து கொதிக்குது, ஆஃப் பண்ணிட்டு போய் வீடு வாசல் பெருக்கிட்டு வந்துடுறேன். ஓகேங்க. இது வந்து நைட்டுக்கு சாப்பாடு சாம்பார் சாதம் செஞ்சோம். அது கொஞ்சமாக எடுத்து மூடி வச்சுருக்கேன். அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ வந்து போயிட்டு என்ன பண்ணலாம்? சரி, வழி விட்டால் தானே நான் போய் பெருக்கிறதுக்கு. சரி, நீங்கள் எதுக்குங்க அதை எடுத்தீங்க? நீ சும்மா இருக்கிறதே தாங்க எனக்கு வேலை செய்கிறது. என்ன சொல்லுவாங்களே, சும்மா இருடா அப்படின்ற மாதிரி யாரையும் சொல்லணுங்க. நான் உன்னை சொல்லலை சாமி பெருக்கணுங்க. இப்போ இங்கே பெருக்கிட்டு வெளியே பெருக்கிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து கரண்ட் வந்துடுச்சுங்க. இப்போ வந்து ஃபோனை கொண்டு போய் சார்ஜர் போட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஃபுல்லாக பெருக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் எனக்கு இப்போயே கொடுத்துடலாமா என்ன அப்படி தோணுது நமக்கு. இது இருக்குல்ல நம்ம புடவை, இந்த புடவையிலேருந்து இது இருக்குது பார்த்தீங்களா பில்லரு, இந்த பில்லர்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து தடுத்துட போகிறோம். இது வரைக்கும் ஏன்னா அவங்களுக்கு இங்கே கரண்ட்டு பாக்ஸ் இருக்குது தெரியுதுங்களா? அதனால் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஓடு தடுத்து இந்த செவத்தை இடிச்சிட போகிறோம். இதெல்லாம் இடிச்சிட்டு இது வந்து நமக்கானதாக வழி திறந்துக்க போகிறோம். என்ற புருஷன் வந்ததுக்கப்புறம் செய்ய போகிற வேலை இதுதான். சரிங்களா? இது வரைக்கும் ஃபுல்லாக ஓடு எழுப்பிட்டு இதை ஃபுல்லாக நம்ம செய்ய போகிறோம். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வீரல் விட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பூசிட்டு இது வந்து தனியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை இடித்து எடுத்தாலும் எடுத்துகிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா, அதை இடிச்சிட்டு எடுத்தாலும் கேள்வி இல்லை பற்றிக்க. அதுக்கப்புறம் இந்த செவரையும் வந்து இடிச்சிட்டு எடுத்துருவோம். இப்போதைக்கான அப்டேட் இது தான், நம்ம வீடு கட்டுறதுக்கான அப்டேட்டு. இப்போ வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இந்த வாசக்கால் போய் எடுத்துகிட்டு வரணும். இதை இடிச்சிட்டோன்னா நமக்கு இது கொஞ்சம் நல்லா நமக்கு பெருசாக ஹால் கிடச்சிடும்ல. அதனால் மாமா தான் கால் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த வாசலை பெருக்கணும். இந்த நீட்லேருந்து அந்த நீட்டு வரைக்குங்க. என்ன நம்ம வந்து இங்கே கட்ட போகிறோமா, தண்ணி இடத்துல கட்ட போகிறோமா, ரொம்ப போராடணும் நம்ம. ஆனால் இல்லை, இந்த வீட்டையே 2 ஆக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? சரிங்க, பெருக்கிட்டுக்கா பார்க்கலாம். பெருக்கிட்டு இருக்கிறேன்.
ମୁଁ ଏବେ ଚା ପିଇ ନାହିଁ। ମଗନ ଦୁଇ ଦେଇଛି ନା ଯା ମଗନ ପୁଛି ଦେ କି ଶୁଣ ଏଇଠିକା மோகம் பூச்சுதேக்கி 3 நாளாக வந்து சரியான மழைங்க. அந்த மழையில் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. அதனால் சரி சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு இருக்கலாம் நான் அண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக தண்ணி பாருங்கள். இது 3 நாளில் பெஞ்ச மழையில் வந்த தண்ணிங்க. இது இவ்வளவும் இதில் மீனெல்லாம் வேற இருக்குது. அதனால சரி அப்படி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உட்காந்திங்க பேசிட்டு ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் நீங்கள் 2 பேரும் ஒரு 5 மணி 5:15 வரைக்கும் 5:30 வரைக்கும் கூட இல்லை சாயந்தரத்தில் அப்படியே வந்து கொஞ்சம் வாங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்ற வேலையை பார்ப்பாங்க அவங்கவுங்க. அதனால் வந்து இப்போ வேறு இங்கே வேறு 5:30க்கெலாம் வேறு இருட்டாயிடுதா. அதனாலேயே வந்து சீக்கிரம் 2 நாளில் பெஞ்ச மழை வந்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்த வந்து அண்ணி வந்து வலை போட்டு இருந்தாங்க. மீனெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இலைய போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பக்கம் ஓடி போய் பார்க்குறோம். அந்த பக்கம் இலைய போட்டுட்டு இந்த பக்கம் ஓடியாந்து இலைய மாதிரி பைத்தியம் எப்படி யார் இருப்பாங்க பாருங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அசினா எவ்வளோ ஸ்லோவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அண்ணி பக்கத்தில் பாட்டு சவுண்டு ஓடினதுனால தான் வந்து ஜாலியாக நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம். இலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொன்னாங்க இன்னொன்று வரும் லேட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ரொம்ப லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா அந்த சைடில் போயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் அண்ணி போட்டாங்க. ஆனால் அதை வீடியோ எடுக்கல. நான் இப்போ வந்து மீனுக்கு வலை போட்டாங்க. அதை போய் எடுக்கிறது காலை வச்சாங்க பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு ஓடியாந்துட்டாங்க. வலைய போய் பார்க்க கூட செம்ம சிரிப்பா இருந்தது.